ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான வீடியோங்க. சென்னையில ஒரு மிக சிறந்த ஒரு இடம் அப்படின்னா, இந்த அண்ணா நகர் டவர் தாங்க. இந்த அண்ணா நகர் டவர்ல நடந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சிய பத்தி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக மாடித் தோட்டத்த இப்படியும் நடத்த முடியுமா அப்படின்னு நடத்தி காட்டியிருக்காங்க. அதுல வெற்றியும் பெற்றிருக்காங்க. இவங்க வருடத்துக்கு ஒரு முறை இத மாதிரி நிகழ்ச்சியும் நடத்துறாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மாடித் தோட்டம் அமைக்க இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு உறுதுணையா இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில அவங்க அப்படி என்னதான் செய்றாங்க என்பத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்களும் இதே மாரி ஒரு வாட்ஸ்அப் குரூப், அதாவது உங்க வீட்ல பக்கத்துல உள்ளவங்க, தூரமா உள்ளவங்க, அதாவது மாடித் தோட்டத்துல இன்ட்ரெஸ்ட்டா உள்ளவங்கள வச்சு நீங்களும் ஒரு குரூப் ஆரம்பிச்சு, நீங்களும் இத மாதிரிலாம் செய்யலாங்க. இந்த நிகழ்ச்சிய முழுமையா பார்த்துட்டு, நீங்களும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ப ஆரம்பிங்கங்க. வாங்க இப்ப இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த நிகழ்ச்சியில என்னென்னலாம் நடக்குதுன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமலி தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறனுகளும் தனித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வணக்கம். வணக்கங்க. இந்த சோலைவனம் வாட்ஸ்அப் குரூப்பில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? நோக்கம்ன்றது விதைகள் எல்லா இடத்துக்கும் பரவலாகணும். இது நம்மளுடைய குரூப் சோலைவனம் குரூப்பு. இது போன ஆண்டும் இதே மாதிரி ஆடிப்பட்டத்துக்கோசம் நம்ம பண்ணியிருக்கிறோம். மீண்டும் இதே 2வது வருடமாக இந்த விழாவை நாங்கள் நடத்துகிறோம். இதில் நிறைய மக்களும் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய விதையும் இல்லாதவங்க கிட்ட இருக்கிற விதையை இவங்க மீண்டும் அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. இப்படி மாற்றி பண்டமாத்தல் பண்ணும்போது வித பெருக்கங்களாகும். அடுத்த முறைக்கு இன்னும் நிறைய பேர் கொடுக்கறதுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். ஆக மொத்தம் விதை பரவலாக்கம் பண்ணுறீங்க. பரவலாக்கம் பண்ணுறோம். இதே மாதிரி மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக ஆரம்பித்து அவங்களும் இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்தி ஒரு 10 பேரோ 20 பேரோ வச்சு ஆரம்பித்து அதன் பிறகு கூட கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை சேக வச்சு அதன் பிறகு நம்ம நடத்தலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. இப்போ விதை பகிர்வு நடக்க போகுதா? கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நடத்துகிறேங்க. அதில் எந்த மாதிரி விதையெல்லாம் கொடுப்பீங்க? இப்போ காய்கறி விதைகள் கொடுக்குறீங்க, அது மாதிரி அதில் என்னென்ன வகைகள்லாம் இருக்கும்? இதில் பார்த்தீங்கன்னா கொடி வகைகளும் இருக்குது, அதே மாதிரி செடி வகைகளும் நிறையா இருக்குதுங்க. மெயினாக நம்ம பயன்பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், இது அந்த ஐட்டம். இது இல்லாமல் கொடி ஐட்டம் பீர்க்கங்கு சில ஐட்டங்கள்லாம் இருக்குதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் கட்டிங்ஸும் கொண்டாந்துருக்குறாங்க. ஓகே. அதாவது பூச்செடிகளுடைய கட்டிங்ஸு, அதே மாதிரி பல வகையான கட்டிங்ஸும் நிறைய பேர் மக்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இதனால குடும்பத்துக்கு தேவையான காய்கறி நம்ம மாடி தோட்டத்தில் உற்பத்தி பண்ணணும். கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அதுலேயே ஒரு 4 காய் வந்தாலும் அது ஒரு பெருமை தானே நம்ம மாடி தோட்டத்தில் வர்றது. கண்டிப்பாக அதனால தான். கண்டிப்பாக. தேங்க்யூ. நம்ம பார்க்கலாம். இங்கே கூடியிருக்கும் எல்லோருக்கும் வருக வருக என சோலைவனம் சொந்தங்களையும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இப்போ இந்த விழா பார்த்திங்கன்னா நம்ம சோலைவனம் நிகழ்ச்சி மொதல் ஆண்டு நடத்தணும். இப்போ அதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 35 பேர் தான் வந்திருந்தாங்க. இப்போ இந்த முறை பார்த்திங்கன்னா அது அப்படியே முறை 2 பங்காக ஆகிடுதுங்க. ஸோ உங்களுடைய இது நாங்கள் எடுத்து நடத்தினா கூட உங்களுடைய ஆதரவோடு தான் இந்த விழா இவ்வளோ சிறப்பாக நடந்தது. சரிங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு நன்றியை நாங்கள் தெரிவிக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எல்லோருமே இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு நீங்களும் உறுதுணையாக இருந்தீங்க. அதுக்கு மீண்டும் ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். 2வது இது ஆடிப்பட்டத்துக்கு உண்டான விதைகள் தான். ஸோ இப்போ கேட்டவங்க வாங்குறவங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லா விதைகளும் இதை போட்டு மீண்டும் அதை பரவலாக்கணும். சரிங்களா? அதோடவே விட்டுடக்கூடாதுங்க. ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த விதை வேணும் இந்த விதை வேணும்னு கேட்கக்கூடாதுங்க. வர்ற இன்னும் ஒரு மாதத்தில் ஆடிப்பட்டம் வந்ததுன்னா இல்லாத விதையை அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அந்த விதையை பயிர் ஆக்கணும், அதை குரூப்பில் போடணும். சரிங்களா? அதை குரூப்பில் போட்டு அதை காமிக்கணும். இன்னார் இந்த விதை கொடுத்தாங்கன்றதை நீங்கள் காட்டணும். அது முளைப்பு வருதோ வரலையோ அது அடுத்த பட்சம். சரிங்களா? அது ஒரு 4 விதை கொடுத்தாங்கன்னா 1 நாள் வரணும் கண்டிப்பாக.
அதை முளைச்சி காட்டிட்டு அவங்க பேரோடு போட்டு காட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். இது இல்லாமல் வந்து தனிப்பட்ட ஆட்களும் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுதான், இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தப்பல மற்ற தகவலை நம்ம பேசுவோம். நன்றி. அடுத்தது வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க ஒரு 4 சகோதரிகள். அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சித்ரா ராஜேந்திரன், புனிதா, ஷீலா. நம்ம விதை பகிர்வுக்காக எனக்கு விதைகள் எல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களை எல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க. சரிங்களா? இவங்க வந்து ஷீலா ஆரணியில் இருக்காங்க. இவங்களும் வந்திருக்காங்க அங்கேருந்து. இவங்க சேலம் புனிதா, இவங்களும் வந்திருக்காங்க. சரிங்களா? இவங்கலேருந்து ஜெயசிஸ்டர் வந்துட்டாங்க. உறுப்பினர்கள் எல்லாருமே அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்கள் பேர், இங்கே எங்கேருந்து வரீங்க, எத்தனை வருஷம் கார்டன் வச்சுருக்கீங்க, இதுதான். சரியா? மதி ரவிச்சந்திரன், நங்கநல்லூர்லேருந்து வரேன். செந்தில்நாதன், மொகப்பேர்லேருந்து வரேன். 4 இயர்ஸாக வச்சுட்ருக்கிறேன். வேதநாயகி, கேகேலேருந்து வரேன். 10 வருஷமாக வச்சேன். வணக்கம், என் பேர் காயத்ரி, MMDலேருந்து வரேன். நான் ஒரு 7-8 வருஷமாக தோட்டம் வச்சுருக்கேன் மாடியில். 5 இயர்ஸாக கார்டன் வச்சுருக்கேன், டெரஸ் கார்டன். சொல்லுங்க, பரவாயில்ல. 16 வருஷமாக தோட்டம் வச்சுருக்கேன். சேலையூர்லேருந்து வரேன். நான் ரமாசூரி, ஆதம்பாக்கத்துலேருந்து வரேன். 15 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். ஓகே. நான் அஜிதா, நந்தனத்துலேருந்து வரேன். ஒரு 30-40 இயர்ஸாக வச்சுருக்கேன் கார்டன். நான் மணிமேகலை, மணலிலிருந்து வரேன். மாடித்தோட்டம் 6 வருஷமும், நிலத்தில் வந்து 30 வருஷமாக பயிர் பண்ணிகிட்ருக்கேன். நான் மாலதி, மணலியிலேருந்து வரோம். 6 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். என் பேர் லக்ஷ்மி, மணலி புதுநகர்லேருந்து வரேன். 4.5 இயர்ஸ். என் பேர் கற்பக பொன்னி, கூடுவாஞ்சேரியிலேருந்து வரேன். 6 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுட்டுருக்கேன். தனலட்சுமி, மாடி தோட்டம் வச்சுருக்கேன். திருவத்தூரில் இருக்கேன். 4 வருஷமாக வச்சுருக்கேன். என்னோட பேர் வந்து வாசுதேவனுங்க, வேளச்சேரியிலேருந்து வரேன். நான் 2 இயர்ஸாக இதில் மாடி தோட்டத்தில் ரொம்ப செஞ்சுருக்கேன். என் பேர் ஷீலா, நான் ஆன்லைன்லேருந்து வரேன். நான் 1 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். தேங்க்யூ. மஞ்சு, நான் தாம்பரத்துலேருந்து வரேன். 4 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். தேங்க்யூ. என் பேர் ஆனந்தி பட்டேல், நான் 3 வருஷமாக வச்சுருக்கேன் மாடி. தேங்க்யூ மேம். என்னுடைய பேர் ருத்ரன், இங்கே கூடுவாஞ்சிலேருந்து வர்றேன். நான் ஒரு 5 ஆண்டுகளாக இயற்கை வழி வேளாண்மையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துகிருஷ்ணன், நான் ஊரப்பாக்கத்தில் இருக்கேன். நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் இயற்கை விவசாயத்தை. தேங்க்யூ. என் பேர் சாந்தி பூபதி, நான் ஆவடியிலேருந்து வரேன். 5 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். என் பேர் நீலா கிருஷ்ணன், நான் 6 வருடமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். தேங்க்யூ மேம். என் பேர் பூங்கொடி, நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன். நான் 4 வருஷமாக வச்சுருக்கேன் மாடி தோட்டம். என் பேர் பொன்வள்ளி, நான் கோவிலேருந்து வரேன். நான் 2 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். சித்ரா ராஜேந்திரன், திருச்சியிலேருந்து வரேன். நான் 10 வருஷமாக ஆச்சு. என் பேர் சுகுணா, தாம்பரத்துலேருந்து வரேன். நான் ஒரு 6 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். என் பேர் ஷக்கிலா சம்பத், திருவிக்கா நகர். நான் 11 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். சித்ரா ராமூர்த்தி, கொளத்தூர், 6 இயர்ஸாக இருக்கு. என் பேர் உஷா நந்தினி, பட்டாளம், 4 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். கத்திஜா யூசுஃப், ஓல்டு வாஷர்மன் பெட், 4 இயர்ஸ். என் பேர் பத்மாவதி, எர்ணாவூரில் இருக்கேன். ஒரு 9 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். கலாவதி ராஜேந்திரன், வடபழனி, 5 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். ராஜலக்ஷ்மி, 9 இயர்ஸாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். பேர் மங்கையர்கரசி, திருவான்மையூர்லேருந்து வர்றேன். 11 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். தர தோட்டம் 44 வருஷமாக இருக்கும். என்னோடய பேர் ஜெயந்தி, திருவான்மியூர் போலீஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து வரேன். மாடி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், 6 மந்த் ஆகுது. தரையில் வீட்டை சுற்றி தொட்டியில் நிறைய செடி வச்சுருக்கேன். சாந்தி சக்தி வெள்ளட் பேசுகிறேன். நான் 24 வருஷமாக வச்சுருக்கேன் மாடி தோட்டம். சாந்தி சிவகுமார், 3 இயர்ஸாக கார்டனிங் பண்ணுறேன். பவிதா, திருமல்லவாயிலேருந்து வரேன். இப்போ ஜான்வரியில் தான் தோட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பெருங்குடி OMRலேருந்து வரேன். 8 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். நான் சுபாஷி நாராயண் ராவ், கொரட்டூரில் ஒரு 4 to 5 இயர்ஸாக வச்சுருக்கேன். ஆயிஷா, மாதாவரத்துலேருந்து வரேன். 7 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். பேர் ஆஞ்சலின் ரோஸ் பிலோமினா, ஆவடி, 2 இயர்ஸாக வச்சுருக்கேன். என் பேர் கலாவதி ஸ்ரீனிவாசன், முகப்பேர் வெஸ்ட்லேருந்து வரேன். 1 மந்த்து தான் ஆகுது நான் மாடி தோட்டம் வச்சு. என்னோடய பேர் ஷெரீபா, மடிப்பாக்கம் பொன்னிமன் கோயிலேருந்து வரேன். ஒரு 2 இயர்ஸாக வச்சுருக்கேன் கார்டன். மாங்காட்டிலேருந்து வரேன். 6 மாதமாக வச்சுருக்கேன் மாடி தோட்டம். வீட்டு தோட்டம் இருக்க 30 வருஷமாக. என் பேர் ஹெலன் பிரகாஷ், நான் மணப்பாக்கத்துலேருந்து வரேன். நான் பல வருஷமாக வச்சுருக்கேன். ஹம்சா ஃப்ரம் சாலி கிராமம், நான் ஒரு 20 இயர்ஸாக வச்சுருக்கேன். ஜெயலக்ஷ்மி ஃப்ரம் ட்ரிப்ளிகேன், நான் ஒரு 15 இயர்ஸாக கார்டன் வச்சுருக்கேன். என் பேர் ஜெயதேவி, நான் வந்து பெரம்பூர்லேருந்து வரேன். நான் 7 இயர்ஸாக வச்சுருக்கேன். நான் மீனாட்சி ஃப்ரம் திருவான்மையூர், 1 இயராக வச்சுருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து 20 வருஷமாக வச்சுருக்கேன். என் பேர் உமையாள்,
விருகம்பாக்கத்துலேருந்து வரேன். நான் ஒரு 3 இயர்ஸாக வச்சுருக்கேன். என் பேர் ஜாக்லின். நான் கோவிலம்பாக்கத்துலேருந்து வரேன். ஒரு 6 வருஷமாக வச்சுருக்கேன் கார்டன். என்னோடய பேர் கல்பனா. வடபழனிலேருந்து வரேன். 5 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். அடுத்தது டாக்டர் சாந்தி சிவகுமார், அக்ரி டாக்டர். அவங்களுக்கு ஒரு டாபிக் நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம், நம்ம மாடித்தோட்டம் பற்றி தான். அதை பற்றி ரொம்ப சின்னதாக ஒரு சுருக்கமாக பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு வேளாண் பட்டதாரி, வேளாண் ஆலோசகராக இருக்கேன். மாடி தோட்டத்தில் எனக்கு ரொம்ப அறிவு கம்மி தான். உங்ககிட்டேருந்து தான் நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஆடி பட்டத்துக்கான விதை பகிர்வு. மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லும் போது பட்டங்கள் கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஆடி பட்டம் தேடி விதை ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இந்த தட்ப வெப்பநிலை, சீதோஷ்ண நிலை, பயிர் பண்ணுறவங்களுக்கு அந்த 3 மாதம் பயிர் பண்ண போகிறாங்க இல்லையா, அந்த 3 மாதத்துக்கான தட்ப வெப்பநிலை ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க எது விதைச்சாலுமே அவங்களுக்கு பல மடங்கு விளைபொருட்கள் கிடைக்கும். அதனால இந்த ஆடி பட்டத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியா பயிர் பண்ணுறோம்? ஒரு கத்திரிலேயே எத்தனை வகை வச்சுருக்கீங்க? எல்லா வகையும் வச்சுருக்கீங்க. ஸோ நமக்கு பட்டம் கிடையாது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, மாடியில் அக்கா ஆடி பட்டத்தை பற்றி மட்டும் பேச சொன்னாங்க. ஆனால் நான் பட்டத்தை பற்றி பேசலை. நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிறோம் இல்லையா, சில முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். என்னென்ன விஷயங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும்னா, தரைத்தளம். நம்ம மாடியில் வைக்கிறதுனால நமக்கு வீடு ரொம்ப முக்கியம். ஏன் இதை முக்கியமாக பேசுகிறேன்னா, நான் இப்போ ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்கேன். ஒரு 4-5 பேர் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதனால் அதை ரொம்ப முக்கியமாக பேசுகிறேன். தரைத்தளத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. நம்ம தொட்டியில் வைக்கிறதுனால அதுக்கு கீழே நம்ம ட்ரைனேஜ் ஹோல்ஸ்லாம் போட்டிருக்கோம். நிறைய தண்ணி ஊற்றி அந்த தண்ணியெல்லாம் தான் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கே, வெளியில் போயிடும். தண்ணியை அப்படின்லாம் ஊற்றாதீங்க. தண்ணி நிறைய தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அந்த நீங்கள் வச்சுருக்கிற அந்த மண் கலவையில் ஈரப்பதம் இருந்தால் போதும். அந்த ஈரப்பதம் எதுக்குன்னா, நீங்கள் மண் கலவை வச்சுருக்கீங்க இல்லையா, எல்லாமே மாடி தோட்டம் அப்படிங்கிறதுனால மக்கு உரந்தான் அதில் போடுறீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி செடியை அட் எ டைம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே கடகடன்னு பெருசாக ஆக போகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கும். அந்த மக்கில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் ஆகும். அதனால ஈரப்பதம் மட்டும் இருந்தால் போதும். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது டேபிள் மாதிரியோ இல்லை நீங்கள் ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி அது மேலே இந்த பாட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வசதி இருக்கிறவங்க ட்ரிப் சிஸ்டம் போட்டுக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக தண்ணி கொடுத்தா போதும். மண் கலவை ரெடி பண்ணும்போது மண் தான் ரொம்ப முக்கியம். மண் இருந்தால் தான் செடி வளரும். அதனால் மண்ணெல்லாம் போட்டு வெயிட்டை ஏற்றிடாதீங்க. மண் ஜஸ்ட் அந்த செடியை பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் மண். நீங்கள் அதுக்கு பதிலாக கோகோபீட்டுக்கு வெயிட் ரொம்ப கம்மி. இன்றைக்கி நிறைய இன்னர்ட் மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு மார்க்கெட்டில், லைக் பெர்லைட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. நிறைய மாடி தோட்டம் பண்ணுறவங்க தான், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ மண்ணை கம்மி பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு கோகோபீட்டு, பெர்லைட்டு, முடிஞ்ச அளவுக்கு மக்குனா மாட்டு சாண எரு நல்லா மக்கி இருக்கணும். இது ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க. காஞ்சது கிடையாது, மக்கி இருக்கணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா மக்குனா எரு எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ண முடியுமோ, முடிஞ்சால் வெறும் மக்குனா எருவில் கூட நீங்கள் செடி வைக்கலாம். செடி ரொம்ப சூப்பராக வளரும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ விதை பகிரும் போது கத்திரியில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நிறைய கத்திரி இருக்குது. இந்த கத்திரின்னு விதை பகிர்றீங்க. அடுத்த சீசனில் போடும்போது அதே ரகம் வருதா கவனிச்சிருக்கீங்களா? வராது. ஏன் வராதுன்னா, பக்கத்தில் எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்க. ஸோ அது கிராஸ் பாலினேட் ஆகும். அந்த இது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செவந்தம்பாடி கத்திரியா, நம்ம வேலூர் இலவம்பாடி, நம்ம நேற்று ரொம்ப ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க, அவங்க ஊர் கத்திரி ரொம்ப ஸ்பெஷல்னு. எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? அடுத்த சீசனுக்கு அதே கத்திரி வருதா நோட் பண்ணியிருக்கீங்களா? வராது. பக்கத்தில் வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட கத்திரி எடுக்கணும், அதை பகிரணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு 10 செடி தள்ளியாவது வைங்க. இங்கே ஒரு கத்திரி வச்சுருக்கீங்கன்னா ஒரு 10 செடி தள்ளி வைங்க. அதே மாதிரி கத்திரி, தக்காளி, வெண்டை இதெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த காய்கறி. எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு பூச்சி வருதுன்னா அடுத்தது தக்காளியில் ஒரு ஃப்ரூட் போரர் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு காய்ப்புழு வருதுன்னா அடுத்தது அது கத்திரிலையும் வரும், வெண்டையிலையும் வரும். இதில் ஒரு நோய் வருதுன்னா 3 செடியிலையும் வரும். ஸோ இந்த 3 செடியும் பக்கத்தில் வைக்கக்கூடாது, தள்ளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பூச்சி பார்க்குறீங்க, ஒரே ஒரு பூச்சி பார்க்குறீங்கன்னா தப்பு கிடையாது, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது. கையால் கூட அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. வெண்டைக்காயில் வைரஸ் இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்கும். வைரஸ் இன்ஃபெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா அதை உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்கே நம்ம கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணலை, அதனால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த செடியை
எடுத்து அப்புறப்படுத்திடுங்க, தூரமாக போட்டுடுங்க. இல்லைனா அந்த வைரஸ் வந்து எல்லா செடிக்கும் பரவும். இந்த வைரஸ் எப்படி பரவுதுன்னா பூச்சினால தான் வைரஸ் பரவுது. ஸோ பூச்சியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக மாடி தோட்டத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பூச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு செடியில் வந்துருச்சுன்னா அடுத்து எல்லா செடிக்கும் போகும். ஏன்னா நம்ம ஒரு செடி வளர்க்கல, ஒரு மாடி எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் 100, 200, எத்தனை பேர் 200, 300லாம் வச்சுருக்கீங்க? எல்லாருமே வச்சுருக்கீங்க. அப்போது எல்லா செடியும் பாதிக்கும். மாடி தோட்டம் சொன்னால் வருமுன் காப்போம் தான். இங்கே எப்படி நம்ம இயற்கை ஒரு சித்தாலாம் போனோன்னா உடனே எல்லாம் நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. கொஞ்சம் நாள், ஒரு 3 மாதம் 6 மாதம், குறிப்பாக ஒரு மண்டலம் வந்து மருந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த ரத்தத்தில் ஊறி நம்ம உடலை வந்து பாதுகாக்கும். அந்த மாதிரி தான் மாடி தோட்டம். நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணலை. அதனால் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல வந்து ஒரு இடுபொருள் முதல் நாள் கொடுக்குறீங்கன்னா அடுத்து ஒரு 10வது நாள் இன்னொரு இடுபொருள் கொடுங்க. ஒரு தேமோர் கரைசலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடுபொருள் ஒரு 10 நாள் இன்டர்வலில் ரெகுலராக கொடுங்க. ஒரு பூச்சி விரட்டி கூட வருதோ வரலையோ நீங்கள் கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். பூச்சி வந்தாலும் அதை தாங்கி வளரும், ஒரு நோய் வந்தாலும் தாங்கி வளரும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம அப்புறம் பேசி கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல். சோலைவனம் சார்பாக சகோதரிக்கு ஒரு சால்வை. கை தட்டுங்க எல்லாம். நன்றிக்கா, நன்றி. இனிப்பு காரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. சரியா? எல்லாரும் எடுத்துக்கோங்க. குரூப்ல இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஆண்டு வந்து இருந்தவங்க எனக்கு ஓரளவு தெரியும். இப்போ இந்த வருடத்தில் புதுசாக இணைஞ்சவங்க எத்தனை பேருன்னு கொஞ்சம் கை தூக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கலாம், அவ்வளோதான். எத்தனை பேர் இருக்கிறதுன்றது. சரிங்களா? நன்றி. அடுத்து நம்ம கனிம உழவன் தம்பி ருத்ரன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கங்க. சோலைவன சொந்தங்களுக்கு கரிம உழவனின் சமார்ந்த இயற்கை வணக்கம். இது அகனியின் சார்பாக நம்ம அந்த குடும்பத்தை ஒருங்கிணைத்த சாந்தி அக்காவுக்கும் திருமுடியாவுக்கும் ஒரு சிறு பங்களிப்பாக இந்த வல்லாரை மலர்கொத்தை கொடுக்கலான்னு என்னுடைய விருப்பம். ஐயாவுக்கு இது நான் கொடுக்குறேன். நன்றி. எல்லாரும் பூங்கொத்து கொடுப்பாங்க. நம்ம பண்ணையில் விளைந்த நாட்டு வல்லாரையை நம்ம ஒரு பரிசு பார்க்க வைக்கிறோம். நல்லது. அதாவது இந்த வல்லாரைங்கிறது இந்த செடி இன்றைக்கி கீரை எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருந்தது தான். பட் எதிர்பார்க்க முடியாத நிலையில் எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. குறைவாக இருந்ததுனால எல்லாருக்கும் செடி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா மீனை கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக்கொடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எல்லாருக்குமே இன்றைக்கி வந்திருக்கிற அனைவருக்குமே எல்லாரும் கரங்கள்லையும் அந்த நாட்டு வல்லாரை இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தாராளமாக வாங்க, பெருக்கம் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் இங்கே கொடுக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக மகிழ்வாக இருக்குது. இந்த சோலைவன சொந்தங்கள் முழுவதும் நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம், நிறைய பேரை பார்க்காம இருக்கிறோம், நிறைய பேரை மேலும் செய்திகளில் மட்டுமே பேசுகிறோம். சார் அப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் இன்றைக்கி இந்த இடத்துல எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒரு குழுமமாக சேர்ந்துருக்குறோம் இல்லையா? இந்த குழுமம் சேர்ந்ததுக்கு 2 பேருக்குமே இல்லை, இதை தாண்டி பின்புலத்தில் நிறைய பேர் வேலை செஞ்சுருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்வோடு இருக்குது. அவங்களுக்கு ஒரு பழத்தை கரவொலியை கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஆடிப்பட்டம் தேடி விதை. ஸோ அதுதான் நமக்கான ஒரு மூலாதாரமாக இன்றைக்கி நம்ம இந்த விதை பகிர்வை இன்றைக்கி அவங்க ஒரு முன்னெடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஐயன் நம்மாழ்வார் சொன்ன மாதிரி விதைகளே பேராயுதங்கிற ஒரு பெரும் கருவியை கையில் எடுத்துருக்கிறாங்க. அந்த ஒரு கருவியை தான் இன்றைக்கி நீங்கள் பெண்களாகிய நீங்கள் வந்து எல்லாருமே எடுத்துருக்கிறீங்க. அது எப்படின்னா, பெண்கள் கையில் ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தா அது பல மடங்கு பெருக்கம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல ஆணித்தரமான உண்மை. ஸோ அதை விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் சாத்தியப்படுத்திருக்கீங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது மரம் செடி கொடிகளோட எந்த ஒரு மனித மனம் வந்து பயணப்படுகிறதோ அது எப்போதும் ஒரு மனிதத்தன்மையோட இயங்க செய்யும். ஸோ மனிதத்தன்மை வந்து ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது உள்ளார்த்தமாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்துக்குள்ளே நாமெல்லாம் உள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்படி ஒரு மாற்றத்தை தான் நம்ம அந்த சுற்றுச்சூழல் சார்ந்து வீட்டு தோட்டமாக இருக்கலாம், அல்லது மாடி தோட்டமாக இருக்கலாம், அல்லது இயற்கை வழி வேளாண்மையாக இருக்கலாம், எல்லாருமே ஒருங்கிட்டு ஒரு ஒருமித்த கருத்தோடு நம்ம ஒவ்வொரு செயல்பாடுகளில் நம்மளுடைய இல்லங்களில் நிறைய இந்த இல்லங்களில் நஞ்சில்லாத உணவுகளை நாம் மட்டும் சாப்பிடாமல் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகளை நாம் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையில் எல்லாருமே ஒருங்கிணைச்சிருக்கிறோம். கடந்த ஆண்டு பார்க்கும் பொழுதை விட இந்த ஆண்டு நிறைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்கய்யா? அது ஒரு மகிழ்வான செய்தியாக இருக்குது. இந்த விதை பகிர்வு நிகழ்வானது
இது ஒரு நாளுக்கான இது விதை பகிர்வுக்கான கூடலாக இருக்குது. நிச்சயமாக என்னுடைய ஒரு சின்ன கருத்தாக்கா முன்னாடி நான் இந்த இடத்துல வைக்க விரும்புகிறேன். அடுத்த ஆண்டு நிச்சயமாக நிறைய இடங்களில் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் விதை திருவிழான்னு ஒன்று நடக்குது இல்லையா? அடுத்த ஆண்டு நிச்சயமாக நம்ம சோலைவனம் சொந்தங்கள் நிச்சயமாக நாம் ஒரு திருவிழாவாக நாம் இதை முன்னெடுப்போங்கிறத நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த விதை பகிர்வுக்கான விதையை மட்டும் தேர்வு பண்ணி நீங்கள் எடுத்து போகிறத விட அடுத்த ஆண்டு நாம் செய்யக்கூடிய அந்த விதை திருவிழாவுக்கான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பங்கீடுகளை நிச்சயமாக நீங்கள் முன்னெடுத்து கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காய்களாக இருக்கலாம், கீரைகளாக இருக்கலாம், கனிகளாக இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பெடுத்து நீங்கள் கொண்டு வந்து நம்ம காட்சிப்படுத்தும் பொழுது அது இன்னும் ரொம்ப பரந்த வழியில், இந்த பிரபஞ்ச வழியில் நிறைய வேலைகளை செய்யக்கூடிய முன்னெடுப்புகளும் உருவாகும். நிறைய மக்களும் இதை எதிர்நோக்கி உள்ளே வரக்கூடிய ஒரு அமைப்பும் இதை உருவாகும். நாங்கள் ஒரு சின்ன கருத்தாக இதை முன்ன வைக்கிறேன். அக்கா நிச்சயமாக அடுத்த ஆண்டு நம்ம ஒரு விதை திருவிழாவை நிச்சயமாக நாம் சோலைவனம் சொந்தங்கள் மூலமாக நம்ம நடத்துவோம். எனக்கு அக்கா ஒரு சின்ன தலைப்பு கொடுத்தாங்க. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாமே மாடி தோட்டத்தில், வீடு தோட்டத்தில் எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான். பட் எனக்கு மாடி தோட்டத்தில் பெரிய அளவில் அனுபவம் இல்லாட்டினாலும் கூட என்னுடைய நிலத்தில் எனக்கு கிடைத்த சின்ன சின்ன தகவல்களை கடத்தலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆசை, ஒரு பேராவல். மண் இயற்கை வழி வேளாண்மையில் இயற்கை வழி வேளாண்மையாக இருக்கட்டும், இல்லை நம்ம வாழக்கூடிய இந்த பூமி பிரபஞ்சமாக இருக்கட்டும், மண் தான் இன்றைக்கி எல்லாத்துக்குமான மூலாதாரம் இல்லையா? வணக்கங்க. ஸோ அந்த ஒரு மூலாதாரத்தை நம்ம என்ன செய்யணும்னா நிறைய சிதைச்சிட்டோம். நாம் இல்லை, நம்ம ஒட்டுமொத்தமாக அந்த சமூக சூழலே இன்றைக்கி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை ஒட்டுமொத்தமாக நிறைய அழிவுக்கான பாதையை நோக்கி நிறைய நகர்ந்து போச்சு. ஆனால் அதையும் தாண்டி நம்மளை மாதிரி மக்கள் உயிர்ப்போடாக இருந்து அந்த அழிவுக்கான சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்து உயிர்ப்பாக ஆக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமானது மண் தான் இன்றைக்கி பிரதானமே. மாடித்தோட்டத்தில் பிரதானமாக மண்ணை வந்து நீங்கள் சிறப்பாக திறம்பட கையாண்டிட்டிங்கன்னா அதில் வைக்கக்கூடிய விதையாக இருக்கலாம், அல்லது விதை வளரும் நிலையாக இருக்கலாம். வளரும் நிலை தாண்டி அதில் காயோ பூ, காய், கனி, பிஞ்சு இப்படி ஒவ்வொரு பருவங்கள்லையும் நம்ம சரியாக அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு போக முடியும். அதனால் முதல்ல மண் கலவைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கலாம். மண் இப்போ மாடித்தோட்டத்தில் பெரும்பாலும் எல்லா இடங்களுக்கும் எல்லா வீடுகளுக்கும் எளிமையாக கிடைக்குமா அப்படின்னா ஒரு சில இடங்களில் ஒரு சில பேருக்கு கிடைக்கும், பல பேருக்கு கிடைக்காமல் இருக்கலாம் இல்லையா? ஆனால் ஒரு சில இடங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் மண் ஒரு பங்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நிச்சயமாக வெறும் மண்ணை மட்டுமே நம்ம வச்சு வேளாண்மை செய்ய முடியுமானா முடியும். ஆனால் அதிகப்படியான மண் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் நிதானமாக எடுத்துகிட்டு எரு ரொம்ப பிரதானமாக இன்றைக்கி நமக்கு அவசியம் தேவைப்படுது. எரு வந்து ரொம்ப அதான் சொன்னேன் இல்லையா, மண் தான் தாய்மடி தான் மூலாதாரம். ஸோ அந்த மண்ணை நம்ம சரியான முறையில் பக்குவமாக சரி பண்ணி நம்ம தோட்டத்தில் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு அடுத்தாறு போல் விதை, ஐயன் சொன்ன மாதிரி விதைகளே பேராயுதம். நீங்கள் தேர்வு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விதைகளும் நிச்சயமாக நாட்டு ரக விதைகளாக தான் இருக்கணும். அந்த நாட்டு ரக விதைகளுமே இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விவசாயிகள் கையில் இருக்கிறத விட உங்களை மாதிரி மாடித்தோட்ட விவசாயிகள்ட்ட தான் நிறைய பேர்கிட்ட நாட்டு ரக விதைகளை இன்றைக்கி பரவலாக்கம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரியதொரு செயல்பாடு அந்த மாடித்தோட்டம் இன்றைக்கி நிறைய இடங்களுக்கு பரவலாக்கம் பண்ணுது. இது உண்மையிலே விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில ரகங்களை மட்டுமே இன்றைக்கி தேர்வு பண்ணி நம்ம அது மக்கள் அதிகம் விரும்பக்கூடிய இல்லை மக்கள் அதிகம் சுவைக்கக்கூடிய ரகங்களை மட்டுமே நம்ம தேர்வு செய்து பயிர் பண்ணுறோம். ஆனால் மாடித்தோட்டம் சார்ந்த நபர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நிறைய இடங்களில் நிறைய விதைகளை பரவலாக்கம் பண்ணக்கூடிய ஒரு ஆணித்தரமான ஒரு கருவியாக அந்த மாடித்தோட்டம் செயல்பட்டு தான் நான் என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்குறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் விதைகளை நாம் வந்து பண்ணுறோம். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னா அந்த விதை தேர்வுகளில் நிறைய கலப்பீனமாகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. நிச்சயமாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பருவங்கள்லையும் ஒவ்வொரு விதை தேர்வுகள்லையும் நாம் அதில் ரொம்ப கவனம் எடுத்து அந்த விதைகளை ஒன்றுக்கொன்று கலப்படம் இல்லாத ஒரு தரமான விதைகளை உருவாக்கி கொடுத்தா இன்னும் கூடுதலாக அந்த நாட்டு ரகத்தினுடைய சிறப்பு தன்னியல்பு மாறாமல் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக முன்ன வைக்கிறேன். விதை ரொம்ப முக்கியமானது இல்லையா? விதைக்கு அடுத்தாறு போல் நம்ம அந்த மண்ணில் நம்ம விதையை புதைக்கிறோம். அது வளரும் பொழுது செடிக்கு முக்கியமான விஷயம் அந்த ஏற்கனவே மண்ணில் ஊடகம் கொடுத்துட்டோம் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய நுண்ணீர் பெருக்கமானது அந்த தாவரம் வளரக்கூடிய நிலையில் அந்த வேர் முடிச்சுகள் மூலமாகவோ வேரின் மூலமாகவோ அல்லது தண்டின் மூலமாகவோ தனக்கான சத்துக்களை முழுமையாக கிரகிச்சுக்கிறது. தேவைப்படும் பட்சத்தில் ஒரு செடி வளருது, நடவு பண்ணியிருக்கிறோம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நாட்களுக்கு இடைப்பட்ட நாட்களில் அதற்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எண்ணிக்கையில் அடங்கினா நிறைய வளர்ச்சி ஊக்கிகள் உங்களுக்கெல்லாம் தெரியும். அது திரும்ப சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதை நீங்கள் எளிமையாக பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த செடி அதிகமான ஊட்டத்தை எடுத்து ரொம்ப வளமாகவும் செழுமையாகவும் வளரக்கூடிய ஒரு நிலையை அது உருவாக்கும். ஸோ செடி மேலே வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகபட்சம் ஒரு செடி நடவு பண்ணி சின்ன உதாரணத்துக்கு ஒரு கத்தரி செடி நடவு பண்ணுறீங்க. நடவு செய்து ஒரு 40 to 45 ஒரு 50 நாட்களுக்குள்ளே தனக்கான முதல் தலைமுறை பூக்களை அது உருவாக்கம் பண்ணுது. ஸோ பூக்கள் அது நிறைய பிரச்சனைகள், பூக்கும் பருவங்களில் நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா? பூக்கும் பருவங்களில் பிரச்சனை வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா நீங்கள் அந்த தேமோர் கரைசல் அது மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதை தாண்டி நிறைய கரைசல் உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சது. நான் என்னுடைய வகையில் அதிகமாக இதெல்லாம் பயன்படுத்துறதில்ல. நடவு பண்ணுவேன், அதை முதல்ல மண்ணை ரெடி பண்ணதுனால அறுவடை பண்ணுவேன். நடவு ப்ளஸ் அறுவடை இது ரெண்டும் தான் எனக்கான அனுபவமாக நான் பார்க்குறேன். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ பூக்கும் பருவம் வந்துருச்சு. அப்போ அறுவடை வந்து உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கால இடைவெளியில் அறுவடை இருக்கும். நீங்கள் ஒரு செடியை நீங்கள் நடவு பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அதை தாண்டி நீங்கள் அறுவடை செய்யும் பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அதையும் தாண்டி நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது இருக்கும் இல்லையா ஒரு பேரானந்தம், அது மேலே அதை சொல்லி மாளாது இல்லையா. அதுதான் நமக்கான ஒரு நஞ்சில்லாத உணவுகளை நாம் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுல நமக்கு இன்னும் பெருமிதமும், இன்னும் நிறைய திரும்ப நிறைய செய்யணுங்கிற ஒரு ஆசையும் ஆவலும் வரும். சும்மா நேரம் கருதி நான் அதிகம் பேச வேண்டிய நிலை இருக்காது. நாளைத்தோடு என்னுடைய கருத்துக்களை முடிச்சுக்கிறேன். நன்றி. அவர்கள் ஒரு சால்வை அறிவிக்கிறார். தேங்க்யூ. அடுத்துப்பா, இது வந்து ஒரு ஜாலியான கொஸ்டின், ஒரு வினாடி வினா. ஒரு 3 கேள்வி கேட்க போகிறேன் நான். பழைய உறுப்பினர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பத்துலேருந்து இருந்தீங்க பார்த்தீங்களா, இப்போ அவங்களுக்கு தான் இது. சரியா? அந்த கேள்வி யாருக்கு தெரியுதோ ஃபோனை யாரும் பார்க்கக்கூடாது, ஃபோனை எடுத்து பார்க்கவே கூடாது, ஃபோனை எல்லாம் பக்கத்தில் வச்சுருங்க. கேள்வி நான் கேட்ட உடனே யாருக்கு தெரியுதோ டக்குன்னு கையை தூக்குங்க, அவங்க ஆன்சர் பண்ணலாம். சரியா? நம் சோலைவனம் எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த தேதியில் தொடங்கப்பட்டது? யாருக்கு தெரியும்? பழைய ஆட்கள் பத்தியா தெரியுமா? ஓகே, சொல்லுமா. இங்க வா. மாசம், தேதி, வருஷம் எல்லாம் கரெக்டா இருக்கணும். எல்லாம் கரெக்டா இருக்கணும். தெரியல. பழைய ஆட்கள் இவ்வளோ வருஷம் குரூப்ல இருக்கீங்க, அதை மேலே போய் யாராவது ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா? நம்ம குரூப் எவ்வளோ, நீங்க எல்லாம் புதுசா வந்தவங்க. இப்ப பார்க்க கூடாது, இப்ப போனை யாரும் கையில எடுக்கக்கூடாது. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல. யாருக்குமே தெரியாதா? வெரி சாரிப்பா. அவ்வளோதான். சரி, அடுத்த கேள்விக்கு போறேன்ப்பா. சரி, ஆன்சர் சொல்லிட்டா. 2022 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி, அதாவது ரிபப்ளிக் டேக்கு முன்னாடி நாள் தொடங்கப்பட்டது. 2022. ஓகேங்களா? அடுத்த கேள்வி அதே குழு பற்றி தான். நம் சோலைவனம் குழுவில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள்? லட்சுமி ஏந்திர சொல்லு. ஒருத்தரா சொல்லுங்கப்பா. இல்லப்பா, நான் சொல்லிடவா? 236. ஓகே. நம்ம சோலைவனம் குரூப்ல எத்தனை அட்மின்கள், அவங்களுடைய பேரு? தப்பு. எத்தனை பேர் முதல்ல சொல்லுங்க. ஓகே, எத்தனை? யாரு? காரைக்குடி, யாழமலர். ஓகே, பரவாயில்ல. வாங்க. சோலைவனம் பற்றிய உறுப்பினர்களுடைய கருத்து, யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? நான் வந்து போன வருஷம் யூடியூப்பில் பார்த்துட்டு சோலைவனமில் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறாங்க, சீட் ஷேரிங்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து ருத்ரன் சார்கிட்ட சொன்னேன். அவர் தான் என்னை ஆட் பண்ணி விட்டார். இந்த 1 இயராக வந்து இந்த குரூப்பில் விதைகள் பற்றியும் தோட்டம் பற்றியும் மட்டும் பேசணும்னு சொல்லுவாங்க. அது சில பேருக்கு பிடிக்கிறதில்ல. இன்னும் என்னன்னாக்கா, ஒரு ஃபேமிலியில் ஒரு அம்மா வந்து எப்பயும் வந்து கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்கனாக்கா அந்த ஃபேமிலி வந்து சக்ஸஸ் ஆகாது. கொஞ்சம் அடிக்கிற டைமில் அடிச்சுட்டு பாசம் காமிக்கிற டைமில் பாசம் காமிச்சு அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்க எல்லாரும் கை அதனால் கண்டிப்பு, அன்பு எல்லாம் ரெண்டுமே இருக்கிற குடும்பம் தான் வந்து அந்த குடும்பத்து குழந்தைங்க தான் சக்ஸஸ் ஆவாங்க. அந்த மாதிரி நான் இதை பார்க்குறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் நீலா கிருஷ்ணன். நான் வந்து சாந்தி அம்மாவுக்கு தான் தெரியும். நான் ரொம்ப நாளாக அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்தேன்.
இப்போது நம்ம சென்னையிலேயே சென்னை மாடி தோட்ட குரூப் தான் அப்படின்னு ஒரு குரூப் தான் ஃபஸ்ட்டு மாடி தோட்டத்துக்கு குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம சோலைவன குரூப் வந்து இப்போது நம்ம க்ரியேட் பண்ணி இப்போ 3 வருஷம் கடந்திருக்கு. 2வது வருஷம் வந்து நம்ம வந்து ஷீட் ஷேரிங் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஷீட் ஷேரிங்கை வந்து இவ்வளோ பெரிய அளவில் இவ்வளோ மெம்பர்ஸை வச்சு கொண்டாடின முதல் குரூப்பு நம்ம சோலைவன குரூப்பாக தான் இருக்கும். 2வது விதை பகிர்வு வந்து அதை விட இவ்வளோ பெரிய மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் வராங்களே தவிர அது கம்மியாக ஆகலை. அதுவும் பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து அட்மின்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லணும். 2வது இங்கே அட்மின்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூல்ஸை வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லாருமே அதாவது இந்த கிராஸ் டாக்கிங் வர்றது அது நம்ம எல்லா லேடிஸ்க்குமே வந்து எல்லாமே வந்து ஒரு குடும்பமாக தான் போதே தவிர இந்த குடும்பத்தில் வந்து இப்போ முகம் தெரியாதவங்களாம் வந்தாங்கன்னா அவங்க கரெக்டானவங்களா சரியானவங்களா அப்படின்னு நம்ம வந்து அவங்க சரியான குட் பர்சனா அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப மனசு சங்கடம் இல்லாமல் லேடிஸ்க்குலாம் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. ஷீட் ஷேரிங்கும் கரெக்டாக வழி நடத்தி இவங்கன்னு பார்க்காம கரெக்டாக அதாவது நான் ஷீட் ஷேரிங்னா ஷீட்ஸ் மட்டும் இல்லாமல் செடிகளையும் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம குரூப்பில் தான் ஷேர் பண்ணோம். அதனால் 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சொன்னாச்சு